ஆமென். ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 19:7. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். கைகளை உயர்த்தி ஹalleluya. இந்த நாளிலே பேசும்படி கர்த்தர் தந்த அருமையான வாக்குத்தத்தம் இதுதான். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹalleluya. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரிந்தது. பல முறை நம்முடைய சபையிலே நாம் தியானித்திருக்கிறோம். கிருபையினால ஏசபேல் எலியாவுக்கு நாள் குறிக்கிறாள். 2வது வசனத்திலே ஏசபேல் எலியாவின் இடத்திலே ஆள் அனுப்பி இப்படி சொல்லுகிறாள், அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்காக செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவர்கள் என்று ஆக்ரோஷமாக கோபத்தோடு ஆகாபுடைய மனைவியாக காணப்பட்ட ஏசபேல் நாள் குறித்து இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். நாளைக்கு இதே டைம்ல ஏசபேல் தன்னுடைய பிராணனை வாங்க நாள் குறித்து விட்டாள் என்பதை அறிந்ததும் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பிராணனை காக்க பெர்சபாவுக்கு புறப்பட்டு போனான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, அது ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறார். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழே படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவன் ஓடுனது எதற்கு? தன் பிராணனை காக்க. அவனுடைய விண்ணப்பம் என்ன? நம்ம ஓட்டத்துக்கும் நம்ம விண்ணப்பத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆமே, நீ எதுக்குப்பா ஓடுன? அது பிராணனை காக்க. உனக்கு என்ன செய்யணும் சொல்லு. என்ன கொல்லுங்க ஆண்டவரே. நம்முடைய ஓட்டத்துக்கும் நம்ம கேட்கறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதனால எலியா நம்மை போல அவன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா அவன் கேட்கறத பாரு. அவனுக்கு என்ன தேவை? ஆனா அவன் ஜெபத்தை பாரு. நல்ல கவனமா கேளுங்க. இப்படி ஒரு சூழலில் தான் கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறார்னா, வந்து தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான் என்று சொல்லவில்லை. அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஒரு நாள் பிரயாணமாய் போய் என்று 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் பிரயாணமா போனவனே வாழ்க்கையை வெறுத்துட்டான். ஆனால் அவனுக்கான ரேமா பரத்திலிருந்து கிடைக்கப்பட்டதோ ஒரு நாள் நடக்க முடியாதவனுக்கு இப்பொழுது 40 நாள்
முடியாது. என்னால ஒரு நாள் கூட நடக்க முடியும். இதுக்கு மேல என்னால ஒரு நாள் கூட வாழ முடியாது. இதுக்கு மேல என்னால ஒரு நாள் கூட முடியாது. அவ்வளவுதான். ஆனா போனது பிராணனை தப்பதான், பிராணனை தப்புவிக்க. ஆனா அவனுடைய சூழ்நிலை பார்த்தா ஒரு நாள் தான், ஒரு நாள் சமாளிக்க முடியும், ஒரு நாள் மேனேஜ் பண்ண முடியும், ஒரு நாள். அதுக்கு மேல முடியாது. அப்பதான் எதுக்கு இப்படி பிராணனை காக்கிறதுக்கு ஓடணும்? ஹல்லேலூயா. ஒரு மானை ஒரு புலி துரத்துதுன்னா அந்த புலி ஒரு நேரம் சாப்பாடுக்காக துரத்துது, அந்த மான் பிராணனுக்காக ஓடுது. மான் கிடைக்கலன்னு புலி செத்து போகாது. ஆனா மான் ஓடிதான் ஆகணும். ஓடலைன்னா சில நேரத்தில் ஆண்டவரே இப்படி ஜீவனை காக்கிறதுக்கு டயர்டாயிரும், சோர்ந்து போயிரும். ஒரு நாள் பிரயாணமா போறாங்க, அதுல வாழ்க்கையை வெறுத்துட்டு ஒருத்தனுக்கு. கண்மலை கர்மேல் பர்வதத்தின் உச்சியிலிருந்து கர்த்தர் சமூகத்திலிருந்து கேட்டு மழையை வரவழைத்தவன். ஆனா பிராணனுக்காக ஒரு நாள் பிரயாணம் பண்ண போது டோட்டலா எல்லாமே கொலாப்ஸ் ஆகி, ஆண்டவரே போதும் ஆண்டவரே, நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், ஒரு விண்ணப்பத்தை உங்ககிட்ட, ஒரு மனுவை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, என்னை எடுத்துக்கோங்கப்பா, போதும்பா. கர்த்தர் அவனை தட்டி எழுப்பி ஃபர்ஸ்ட் போஜனத்தை கொடுக்கிறாரு. அவன் சாப்பிட்டுட்டு திரும்பி படுத்துக்கொண்டான். ஆண்டவருக்கு தெரியும், சமயத்துக்கு கேட்ட வார்த்தையை கொடுத்தா ஒரு நாள் கூட நடக்க முடியாதவன் 40 நாள் நடக்க முடியும். ஒரு வார்த்தை, உம்முடைய ஒரு வார்த்தை என்னுடைய நீண்ட தூர பிரயாணத்துக்கு முன்னோக்கி செல்வதற்காக ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு மதி, எனக்கு ஒரு வாக்கு மதி. ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. காலத்தை தீர்மானிக்கிறது ஏசபேல் கிடையாது, நம்முடைய ஓட்டத்தை தீர்மானிக்கிறது கர்த்தர். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 104வது சங்கீதம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அவைகளுக்கென்று தேவன் ஒரு ஓட்டத்தை நியமிக்கிறார். அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி விரைந்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எங்கிருந்து துவங்க வேண்டும் என்பதை கர்த்தர் தீர்மானிக்கிறார். அடுத்ததாக 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி என்று. எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும், எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதையும் கர்த்தர் தீர்மானிக்கிறார். எங்கிருந்து நம்முடைய வாழ்க்கை துவங்க வேண்டும் என்பதை கர்த்தர் தீர்மானிக்கிறார். எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும், இந்த ஓட்டத்தின் பாதை சில நேரத்தில் மேடு இருக்கும், உயர்வு இருக்கும், தாழ்வு இருக்கும். அதை இன்னொரு பகுதியில் சொல்லணும்னா, இறங்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஏறுறது சில பாதையில நம்ம நடக்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். இன்னும் அது சொல்லணும்னா, சில கஷ்டப்பட்டு சில நன்மையை பார்ப்போம், பொசுக்குன்னு அதுவும் ஏன்னா இறக்கம் இருக்குல்ல. இது உம்முடைய குமுறல், உம்முடைய கண்டிதம் அப்படி சொல்லும்போது அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையினாலே என் வாழ்க்கை துவங்குகிறது. அவருடைய வார்த்தையினாலே என் வாழ்வின் பாதை நியமிக்கப்படுகிறது. அது எப்படி இருக்கணும் டிசைட் பண்றது தண்ணீர் அல்ல. ஏன்னா அது தண்ணீர் ஒரு இடத்துல நிக்குது. நான் என் தாயின் கருவில் தோன்றும் முன்னமே கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், தாயின் கருவில் தோன்றினது முதல் கர்த்தரால் ஆதரிக்கப்பட்டவன். தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தது அவர்தான், வளர்த்து ஆதரித்தவர் அவர்தான், கைப்பிடித்து நடக்க பழக்கினவர் அவர்தான். இந்த நிச்சயமுள்ள ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், எவ்வளவு தூரம் நீங்கள் பயணிக்க வேண்டும், எந்தெந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதை தீர்மானித்தவர், உங்களை தெரிந்தெடுத்தவர்.
அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. எப்போ எங்க இருந்து துவங்கணும், எந்த பாதையில பயணிக்கணும், எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும், எங்க நிக்கணும், சர்வத்தையும் தீர்மானிக்கிறவர் எனக்கான ஓட்டத்தை ஏற்கனவே நியமித்து விட்டார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஒரு வாக்கு மதி, சத்தமாய் ஒரு வாக்கு மதி. கோரி ஷலபதுடர மகரபலர சந்தனலரே. என் காலம் முடிந்து போய்விடுமோ, அல்லது அவ்வளவுதான என் ஓட்டம், பயத்தோடு இந்த எலியாவை மாதிரி இந்த பிராணனுக்காக என்னெல்லாம் பாடுபட வேண்டி இருக்கிறது. ஆமென், ஆமென். வேதனையோடு புலம்பலோடு எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? யாருக்காக நான் வாழ்ந்து, இல்ல நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு இனி என்னதான் கிடைக்கும் என்ற கேள்வியோடு ஒருவேளை சில உள்ளங்கள் இங்க வந்திருக்கலாம், இதை கவனிக்கலாம். ஆமென். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நிறைய செய்தி ஏற்கனவே எடுத்து வச்சாச்சு வாக்கு தத்தத்தை கொடுக்க. ஆனா ஒவ்வொரு நாளும் சிலர் அப்படி செய்தி அப்படி மாத்துவார் பாருங்க. ஆமென். யாருக்கோ இந்த வார்த்தை ஆண்டவர் நேற்று இருதயத்துல போட்டு இன்னைக்கு பேச வச்சிட்டு இருக்கிறாங்க. നീ പറഞ്ഞാൽ പാപം മാറും, നീ പറഞ്ഞാൽ യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതെന്തുള്ളൂ, യേശുവേ നീ പറഞ്ഞാൽ ഒരു വാക്ക് മതി, ഒരു വാക്ക് മതി. நல்ல கவனமா கேளுங்க. வார்த்தை இல்லைன்னா நம்ம கதை ஒரே நாள்ல முடிச்சிடும். வார்த்தை இருந்தா இரவென்ன பகலென்ன இந்த தண்ணீர் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி அதற்கு ஏற்படுத்தின இடத்திலே நல்ல கைகளை தட்டி நல்ல கவனிங்க. ஒரு வார்த்தையில 40 நாள். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசிக்கிறார். அந்த உபவாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை அவருக்கு கொடுக்கப்பட்டது. என்ன வார்த்தை? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இப்போ சாத்தா நீர் தேவனுடைய குமாரனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். வாழ்க்கையில அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு வரும்போது தேவ பிள்ளையின் தேடல் எதுவா இருக்கணும் தெரியுமா? ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே, ஒரு வாக்கு மதி. ஒரு வார்த்தை இல்லாம புறப்பட்டு தன் பிராணனுக்காக புறப்பட்டவன், வார்த்தை இல்லாம தன் பிராணனுக்காக புறப்பட்டவனால ஒரு நாளை கடக்க முடியல. அவன் படுத்து கொண்டானா. வார்த்தையோடு புறப்பட்டவன் 40 நாள் இரவும் பகலும் டிராவல் பண்ணி கர்த்தருடைய பர்வதத்தில் வந்து நின்றான். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில வந்து. காலத்தை குறித்து மனிதர்கள் 1000 பேசலாம். சிலர் பாருங்க, நம்முடைய நெருக்கமான சூழ்நிலையை பார்த்து சொல்லுவாங்க, இவங்க இப்படியே போனா இவங்களே சூசைட் பண்ணிடுவாங்க. மனுஷன் பேசுவான், நிறைய பேசுவாங்க. வேதம் சொல்லுகிறது, காலத்தையும் சமயத்தையும் என் தேவன் மாற்றுகிறவர். ஏசாயா 26வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர்,
கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், நீர் மகிமைப்பட்டீர். தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்திலே தள்ளி வைத்து. என்ன இந்த வார்த்தை காண்பிக்கிறது? என் வாழ்க்கையில தேவன் சில பெருக்கத்தை தீர்மானிச்சிட்டார். ஆனா எல்லை என்பது ரொம்ப சின்னதா இருக்குது. அவர் என்ன செய்தார்? பெருக்கத்தை குறைக்காம எல்லைய விரிவாக்கிட்டார். என் தேவன் இதை என் வாழ்க்கையில செய்வார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஜீசஸ். 75 வயது ஆபிரகாம் 86வது வயதா இருக்கும் போது அவன் சரீரம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிச்சுட்டு, கர்த்தர் என்ன செஞ்சிருக்கணும்? எல்லாம் சின்னதா இருக்கிறதுனால பெருக்கத்தை குறைச்சிருக்கணும். கர்த்தர் பெருக்கத்தை கூட்டுறார். நட்சத்திரத்தை பாருங்கிறார். 75 வயசுல ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம். பைபிள் கணக்குப்படி முடியக்கூடிய டைம்ல. ஆனா ஆபிரகாம் 175 வருடங்கள் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? எப்படி 100 வயசுலயே உங்க சரீரம் எல்லாம் செத்து போச்சுலாங்க? இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். ஆண்டவரே, எல்லாம் ஓட்ட முடிகிற டைம் ஆகும்போது இப்போ நீங்க உங்க என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? வெயிட் பண்ண அந்த எல்லைய. இந்த பகல் வேளையில உண்மையா மனசை தொட்டு சொல்லணும். எத்தனையோ இடத்துல அவர் அந்த எல்லையை தள்ளி வச்சதுனாலதான் இன்னும் நான் ஓடிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க கைகளை உயர்த்தி அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே என்ன நீங்க மனசுல வச்சிருக்கிறீங்களா? ஆண்டவரே, நீர் மகிமைப்பட, நீர் மகிமைப்பட. அப்படிதான் இருக்காங்க. இந்த ஜாதியை பெருக பண்ணி நீர் மகிமைப்பட்டு, நீர் மகிமைப்பட. என் வாழ்க்கையின் எல்லையை நீங்க தள்ளி வச்சிருக்கிறீங்களாப்பா. நீர் மகிமைப்பட, நீர் மகிமைப்பட, நீர் மகிமைப்பட, நீர் மகிமைப்பட, நீர் மகிமைப்பட. என் வாழ்வின் எல்லையை நீங்க தள்ளி வச்சிருக்கிறதற்காக நீர் மகிமைப்பட, நீர் மகிமைப்பட, நீர் மகிமைப்பட. நீர் இந்த வார்த்தையை சொல்லு, இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீர் மகிமைப்பட, நீங்க மகிமைப்பட. எனக்கு புகழானாரும் பூமியில் இல்லை, இயேசுவினை போல் சிரேஷ்டன் வேறாரும் இல்லை. என் நிராசைகள் மாறும், ஒரு என் பிளவுகளும் மாறும். ആമേ, നീ പറഞ്ഞാൽ പാപം മാറും, നീ പറഞ്ഞാൽ, നീ പറഞ്ഞാൽ ശകദലരടര. യേശുവേ, യേശുവേ, മാറാത്തതെന്നുള്ളു. ഹല്ലേലൂയ. യേശുവേ. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு வாக்கு மதி, ஒரு வாக்கு மதி. எனக்கு அது மதியே. ஹல்லேலூயா. ஒரு வாக்கு மதி. ஏசாயா 51வது அதிகாரம் அதனுடைய 13, 14 வசனங்கள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாயிருக்கிற போது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கண் செய்கிற, உனக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறவன், உன் கதையை முடிக்கணும்னு நினைக்கிறவன், உன்னை அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? அடுத்த வார்த்தை, இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? ஆண்டவர் அவன் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கான். எங்க அது உன்னை எந்த விதத்துல பாதிச்சது? அடுத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென்,
சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். இனி கவனிங்க, அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைபடுவதும் இல்லை. அல்லேலூயா. அப்ப எங்க என் கதை முடியணும்னு தீர்மானிக்கிறது ஏசபேல் அல்ல. அவன் கிடங்கிலே சாவதில்லை, தீவிரமாய் விடுதலையாவான். மரணத்தின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோலை உடையவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அவர் என் நல்ல மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைய விடாதவர். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு என்னோடு இருக்கிறவர். என் ஜீவிதம் மாறும் ஒரு வாக்கு, என் நினைவுகளும் மாறும். ஆமே, നീ പറഞ്ഞാൽ ദീനം മാറും, നീ പറഞ്ഞാൽ മരണം മാറും, നീ പറഞ്ഞാൽ എല്ലാ വ്യാധികൾ വിലകും. ആമേൻ. മരണമേ മാറും, യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതെന്നുള്ളൂ. യേശുവേ. சிலர் சொல்லுவாங்க, குழியில தூக்கி போட்டது யோசேப்பை எதுக்குன்னு, அங்க சாகிறதுக்கு, பயமுறுத்துறதுக்கா இல்ல, சாகிறதுக்கு. அவன் கிடங்கிலே சாவதில்லை. தீர்மானிக்கிறது கர்த்தருங்க, தீர்மானிக்கிறது கர்த்தர். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், என் காலங்கள் கர்த்தருடைய கையில. இந்த பகல் வேளையில உங்க வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஏசாயா 7வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களிலே நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், சீரியர் எப்பிராயீமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது, ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. ஒரு செய்தி அப்படியே ஒரு துக்கத்தை கொடுக்குது, ஒரு பயத்தை கொடுக்குது. அந்த இருதயம் அப்படி ஷேக்காக ஆரம்பிக்குது. வெரி நெக்ஸ்ட் வேர்ஸ்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி. இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையை பார்க்கும்போது என் இருதயம் ஆடுதுனாலே அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். இவங்க இனி இப்போ வஸ்திரத்தை கிழிக்கல ஒன்றும் அப்படி அப்படி சில செய்தி கேட்கும்போது, சில நியூஸ் கேட்கும்போது அப்படி நெஞ்சில் அப்படி ஒரு ஷேக் ஆகும். ஆமே. ஆண்டவர் உடனே ஏசாயா, நீ போ, அவனை எதிர்கொண்டு போய் அவனை பார்த்து சொல்லு. 6வது வசனம் 4வது வசனத்துல நீ சொல்லு, நீ அவனை நோக்கி, சீரியர் எப்ராயிமோடும் ரெமலியாவின் மகனோடு உனக்கு விரோதமாய் தூராலோசனை பண்ணி. பாருப்பா, உனக்கு அகேன்ஸ்டா எழும்புற தூராலோசனை எனக்கு தெரியும். நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாலின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று அவன் என்ன பிளான் பண்றான், என்ன பேசுறான் தெரியும். ஆனா நீ கேளு, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். இது நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். 7வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பது இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஏசபேலின் ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதில்லை. சத்ருவின் ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதில்லை. அப்ப எது நடக்கும்,
ஏசாயா 14:24 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஏசபேல் என்ன சொல்றா? நாளைக்கு இந்நேரம் கர்த்தாவே நீங்க என்ன சொல்றீங்க? நீ செல்ல வேண்டிய பிரயாணம். ஹல்லேலூயா. அதுக்கு ஓடுறதுக்கு தான் என்ன கொடுக்கிறார்னா வார்த்தை கொடுக்கிறார், கேட்கிறதுக்கு பலனை கொடுக்கிறார், போஜனத்தை கொடுத்து எழும்பி உட்கார வைக்கிறார். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா டிராவல் பண்ணி டயர்டாய் படுத்திருக்கிறார். தட்டி எழுப்பி போஜனத்தை கொடுத்தாச்சு, அப்பவும் சாப்பிட்டுட்டு படுக்கிறார். ஏன்னா முன்னோக்கி போய் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சிட்டுல. நான் எதுக்காக ஓடுறேன்? என் பிராணனுக்காக தானே. இங்க எனக்கு சாப்பாடு கிடைக்கும், நான் அப்படியே உட்கார்ந்துடுறேன். ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போனது பிராணனுக்காக. ஆனால் இப்பொழுது கர்த்தர் ஓட வைக்கிறது ஜீவனுக்காக மட்டுமல்ல, அவனை குறித்த தேவ திட்டங்கள் பெரிதா இருக்கிறது. இதுவரை வாழ்வாதாரத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற சிலரோடு கர்த்தர் இதை தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இனி உன்னை ஓட வைக்க போகிறது உன் வாழ்வாதாரத்துக்காக மட்டுமல்ல, தேவ திட்டம் பெரிதா இருக்கிறது. தேவ திட்டம் பெரிதா இருக்கிறது. ஷாலா காராபா துடாராபா ஷேராபா பலாரா தாமே வர்ஷிப் ஹிம். ஆராதிங்க, ஆராதிங்க. இந்த வார்த்தை சால்வையாய் சில மேல விழுகிறது. இந்த வார்த்தை சால்வையாய் சில மேல விழுகிறது. இந்த வார்த்தை சால்வையாய் சிலர் மேல. ஜீசஸ் ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு ஒரு அளவதுடரப சந்தரலர கதடலரே மமரபலரா செவபலரா. எப்படியாவது எனக்கு அன்றாட காரியங்கள் நடக்கணும் என்பதற்காக, பிராணனுக்காக, பிராணனுக்கு. அதுதான் வாழ்க்கையை ரொம்ப டயர்டாக்கிட்டே இருக்கும், டயர்டாக்கிட்டே இருக்கும். ஆமே. இதெல்லாம் பாருங்க, காலையில இருந்து காலையில 3 மணிக்கு எழும்பி இரவு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்து திருப்பி ஒரு 2 மணிக்கு ஒரு தூங்கிட்டு திருப்பி போறவங்க உண்டு. அதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் அப்படியே நெஞ்செல்லாம் அப்படி ஓட்டையும். சரி, எவ்வளோ உங்களுக்கு இவ்வளோ கையில் வருமானம் கிடைக்கும்னு பார்த்தா ரொம்ப சொற்பம் தான். இன்னைக்குள்ள விலைவாசிக்கெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? பிள்ளைங்க இருக்காங்கல்ல. ஆமாம், பிராணனுக்காக ஒரு நாள் மட்டும் போய். ஆமாம், நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். என் பிரயாணம் வெகு தூரம் என்பதின் அடையாளம் என்ன? அடையாளம் என்ன? 1, கர்த்தர் மறைத்து வைக்கிறார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 2வது வசனத்துல கர்த்தர் எலியாட்ட சொல்றார். 3வது வசனத்துல, நீ போய் நீ இவ்விடத்தை யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. 18:1 சொல்றார், நீ போய் அவனுக்கு காண்பி. அப்போ ஆண்டவர் 3 வருஷம் மறைச்சு வைக்கிறார். ஏன் மறைச்சு வைக்கிறார் அப்படின்னா, நமக்கு தெரியும் இந்த மழை ஏன் இப்போ பெய்யல, எலியா சொன்னதுனால. அப்போ ராஜாவுக்கு ஃபுல் கோபம் யார் மேல வரும்? ஒருத்தங்களால நமக்கு ஒரு பிரச்சனைன்னா, அந்த பிரச்சனையினால் நமக்கு ஒரு வேதனை வரும்போது, அந்த வேதனை நம்ம அழுத்த 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 நமக்கு கோபம் யார் மேல வந்துட்டு இருக்கும்? அந்த பிரச்சனைக்கு, அந்த வேதனைக்கு யார் காரணம்? அப்படி ஒரு பார்வை பாபம் பாருங்க. நீ ஒளித்தரு, மறைச்சு வைக்கிறார். ஹல்லேலூயா. நான் செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்பதின் அடையாளம் என்ன தெரியும்? தீங்கு நாளிலே ஒளித்து வைத்தீரே,
பிரியமானவர்களே, தாவீது அந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்தினதே 30 வயசுல தான். ஆனா அவனுடைய 17வது வயசுல இருந்தே அவனை அழிக்கிறதுக்கு சாத்தான் பிளான் பண்ணிட்டான். சவுல் மூலமாட்டு, சவுல் அவனை கண்டா கொல்லுவேன் அப்படிதான் நிக்கிறான். ஆனா சவுலால தாவீதை கண்டுபிடிக்க முடியல ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சவுல் பக்கத்துல போய் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த போதும் 1 சாமுவேல் 26வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது வாசிங்க. தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, காணவில்லை, அறியவும் இல்லை. நான் வாசிக்கிறேன். ஒருவரும் விழித்து கொள்ளவில்லை. ஏன்னா கர்த்தர் அவர்களுக்கு, அல்லேலூயா, நம்ம பக்கத்துல இருந்து யாராவது வந்தா கூட நம்ம அப்படி சவுல கண்ணை திறக்க விடாம பிடிச்சு, திறந்துடாத, என் பிள்ளை வாழணும்பா, என் பிள்ளை வாழணும், சின்ன பையன் 30 வயசு கூட ஆகல, நீ என்னடானா அவனை கொல்லணும் அழிக்கணும்னு சொல்லி சுத்தி சுத்தி வகை தேடிட்டு இருக்கிற. ஒருவரும் காணல, தெரியல, ஒருவரும் ஒருத்தரை கூட விழிக்க விடல. நல்ல தாவீது ஒரு நினைச்சிருப்பார். தாவீது அப்படி நினைக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் கர்த்தர் காக்கிறார், கர்த்தர் காவாராகில்னு போட்டிருக்கிறார். கூட இருக்கிறவங்க சொல்லிப்பாங்க, நல்ல வேளை யாரும் எழும்பலன்னு தாவீது சொல்லிப்பார். அவர் எழுப்பல. சில நேரத்தில் உனக்காக சத்துருவுக்கு தாலாட்டு பாடுவார். ஏன்னா கர்த்தர் அவர்களுக்கு ஏன்னா அவர் மனசுல என்ன தெரியுமா, உனக்கு ஒரு ஓட்டம் அவர் நியமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க, என்னங்க இருக்கு, என்ன இருக்கு. அப்ப ஏங்க நம்மளை இப்படி மறைச்சு வச்சு காக்கணும்? வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய் வந்தது, மறைத்து வைத்தார். எவ்வளவு ஆக்சிடென்ட் பக்கத்துல மறைத்து வைத்தார். எத்தனை முறை சத்துரு பக்கத்தில் 1000, வலதுபுறத்தில் 10,000. ஏன் நம்மளை அணுகல? மறைத்து வைத்தார். அவருடைய மறைவில், ஹல்லேலூயா, அவருடைய மறைவில் உன்னதமானவர் உயர் மறைவிலேறும். ஆமென். சர்வ வல்லவரின் இது ஸ்லாக்கியம், இது பாக்கியம். சர்வ வல்லவர். ஏய், உனக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கா? எனக்கு அவருடைய மறைவு இருக்கிறது. அவருடைய மறைவு, அவருடைய மறைவு. அன்பின் கயிற்றா என்னை இழுத்து அணைக்கும் என்னை எதற்குமே உதவா. வர்ஷிப் பண்ணுங்க. என்னவர் மறைத்து வைத்திருப்பது நோக்கத்தை. நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் சகோதரா. நீ எல்லாம் சத்துரு கையில மாட்டினா விடலையே. அவர் மனசுல ஓட்டம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. ஓ, கண்மலையின் மறைவுக்குள்ள ஷலபதரோ ரிகலபதரா ரிகமலரே கரத்தின் நிழலினாலே. நன்றியோடு ஷலபதோடோ. உங்க மறைவில் என்ன வச்சிருக்கிறீங்க? ஆமென். ஓ, முடியாது என்றே வார்த்தையை தந்தி உம்மீது நம்பிக்கை வைத்தே. நடக்காது என்றே உம்மீது
காத்திருக்கிறவங்க சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி காண்பிப்பீர். ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி காண்பிப்பீர். உந்தனின் என்னை நீர் நிறுத்துவீர் பாடுங்க. நிறுத்துவீர். மறைச்சு வச்சிருக்கிறீங்க. நீங்க மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தீங்கு நாளில் அவர் கூடாரத்தில் மறைச்சு கண்மலை மேல உயர்த்துவார். எதற்குமே ஓடரபா சந்தரபா லகதரபா ரீகடரா லரா லரா தரா லரா தடரே லரே சத்தரலரே. ஆமென். கண்மலையின் கரத்தின் நிழலினாலே மூடினே. ஆமென். 140வது சங்கீதம் 7வது வசனத்திலே தாவீது தன் அனுபவத்திலிருந்து இப்படி சொல்லுகிறார், யுத்த நாளிலே என் தலையை மூடினே. யுத்த நாளிலே சொல்லுவாங்கல்ல, இந்த ஆளுக்கு தலையை கொண்டு வந்தா இவ்வளவு லட்சம் பரிசு. யுத்த நாளிலே என் தலையை மூடினீர். அதனுடைய 2-3 வசனங்களிலே தாவீது இப்படி சொல்லுகிறார், அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூட்டுறான். யுத்த நாள் என்னைக்குன்னா டெய்லி, அந்த நாள் வரைக்கும் டெய்லி. அடுத்து பாருங்க, சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. எவ்வளவு பிரச்சனை. சிலர் பேசிய சாகடிப்பாங்க, அவ்வளவு வார்த்தை. அந்த அனுபவத்தை சொல்றாரு. அந்த அவங்க பேசுறாங்க பாருங்க, அந்த உதட்டுக்கு கீழே விரியன் பாம்புக்கு. விரியன் பாம்பு கடிச்சுன்னா என்ன ஆகணும்னு நமக்கு தெரியும். பவுல விரியன் பாம்பு கடித்த போது எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க, இப்போ வீங்கி செத்துருவான், இப்போ செத்துருவான். சில பேச்சுக்கள் என்னெல்லாம் சின்ன 30 வயசுக்குள்ள தாவீது. ஆனா அந்த விஷம் ஏன் உள்ள ஏறல இல்லைன்னா, அதான் சொல்ல, அநேகர் சொல்லும் அவதூறை என்னெல்லாமோ பேசினாங்க, எப்படியெல்லாம் சபிக்க முடியுமோ சபிச்சாங்க. நீ எல்லாம் எப்படி வாழ, ஒருவேளை சோத்துக்கு நீ என்ன செய்ய போற, இப்படியெல்லாம் கேட்டவங்க இருப்பாங்க. யுத்த நாளில் என் தலையை மூடினே. 5வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். வழியோரம் எனக்கான பாதையில் என்ன போக விடாதபடிக்கு கண்ணிகள், கயிறுகள், சுருக்குகள். யுத்த நாளிலே என் தலையை மூடினே. எத்தனை சோதனைகள், வேதனையின் எத்தனை சோதனைகள் இறங்கி வந்து என்ன மறைச்சிட்டீங்கப்பா. லவ் யூப்பா, நான் உண்டு என்றீரே, உன் தகப்பனார் ருசித்தவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி சத்தமாய், 1000 நாவிருந்தாலோ
ஆமென். நான் நம் பிரயாணம் வெகு தூரம் என்பதின் அடையாளம் என்ன? கர்த்தர் நம்மை மறைத்து வைக்கிறார், மறைத்து வைக்கிறார். நேரம் போகிறதுனால கொஞ்சம் வேகமா சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய பிரயாணம் வெகு தூரம் என்பதின் அடையாளம் என்ன? சத்துருவை சேர விடவில்லை. இந்த யேசபேல் அதுக்கப்புறம் எலியா கிட்ட சேரவே விடல, நெருங்க விடல, சேர விடல. எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வராங்க. அவர்களை பிடிக்கும்படிக்கு பார்வோன் தன் சேனைகளை அழைத்து கொண்டு வருகிறான். வேதம் சொல்லுகிறது, முன்னாக இருந்த மேகஸ்தம்பம், யாத்ராகம் 14:20 முன்னாக இருந்த மேகஸ்தம்பம் விலகி பின்னாக வந்து அவர்கள் எகிப்தின் சேனை, அது என்ன செய்தான்? இஸ்ரவேலின் சேனையையும் எகிப்தியரின் சேனையையும் ராம் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு. ஏன் சேர விடலன்னா, செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உன்னை தொடுவோ என் கண்மணியை தொடுவதா. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, பாயிண்ட்டுக்கு இல்ல, நம்ம லைஃபை திரும்பி பார்க்கணும். வந்தது பிரச்சனை, வந்துச்சு, பிரச்சனை இல்லைன்னு சத்ருவின் ஆரவாரத்தை கேட்டேன். ஆனா நான் இன்னைக்கு நிக்க காரணம் என்ன சேர விடல, என்ன சேர விடல. என் தேவன் பாதுகாத்தார். இல்லைன்னா எப்படிங்க? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதா. சேர விடல. முன்னாக ஒரு பெரிய பாதையை கர்த்தர் பிளான் பண்ணி உள்ள சீக்கிரட்டா வச்சிருக்கிறாரு. இவன் பின்னாடி வந்து எடுத்துட்டு போலான்னு பார்க்கிறான். சேர விடல, சேர விடல. எப்படிங்க? ஐயோ, இந்த எனக்கு வந்து சில சொல்லுவாங்க, சில இந்த ஐயோ என் மூச்சே நிக்கிறது மாதிரி பலவீனம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் காத்தாங்க. வாழ்க்கையை திரும்பி பாருங்க. அவனை பிடித்தேன், அவனை மேற்கொண்டேன் அப்படின்னு சத்துரு சொல்ற அளவுக்கு சேர விடல. இது எதை காட்டுது? உனக்கு முன்னாடி ஒரு பாதை இருக்கு, பாதை இருக்கு. பாதை மறைக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆமென். ஆனா அந்த காட்டுல பாதை விலகல, அதை மூடி இருந்த ஜலம் தான் விலகினது. ஆண்டவர் சில காரியங்களை செய்யும் போது எது எது தடையா இருக்குதோ அதுதான் அகற்றப்படும். நம்ம பாதை டேமேஜ் ஆகாது, அது ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும், அது நேர்வழியா தான் இருக்கும். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த ஏன் ஆண்டவரை சேர விடலைன்னா, உனக்கு முன்னாடி ஒரு ட்ராக் இருக்குப்பா, உனக்கு முன்னாடி ஒரு பாதை இருக்கு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம். அந்த பாதையை பார்க்காததுனாலதான் இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, எகிப்துல கல்லறை இல்லை என்றா இங்க கொண்டு வந்தீங்க. பாதையை பார்த்ததும் கல்லறை பத்தி பேசுறவங்க குடு குடு குடுன்னு ஓடுறான். பாதை பார்க்காதது தான் பிரச்சனை. பாதை இருக்கு. மோசேட்ட ஆண்டவர் சொன்ன, என்னடா நீ சும்மா அழுதுட்டு இருக்க, கிளம்பு கிளம்பு அப்படின்ட்டார். புறப்பட்டு போ அப்படிங்கிறார். Go ahead, முன்னாடி போ. முன்னாடி போங்கிறீங்க, பாதை இருக்கு. பாதை இல்லைன்னா சொல்ல மாட்டார். பாதை இல்லைன்னா மோசேக்கு ஓட்ட முடியும் போது வாண்டார், போன்னு சொல்லல, வாண்டார். அவருக்கு தெரியும் இன்னும் சத்ருவை சேர விடாம கிருபையை பாதுகாத்து வருகிறார்னா, என் முன்னாடி சமுத்திரம் அதை மறைத்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காலடி தெரியாமல் போனாலும் வலது கரத்தை உயர்த்தி, கர்த்தர் என் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் ஜீசஸ், கர்த்தர் என் சமுத்திரம் ஒதுக்கி, சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார். நம்பி நான் முன் செல்வே. சமுத்திரம் ஆமே நம்பினா. ஒரே சத்தமா இயேசுவை, இயேசுவை நம்புவே. நாளெல்லாம் நான் பின்
பின்பற்றுவே, என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆமென். இயேசுவை என்னை செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்பதின் அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? அவர் பலப்படுத்துவார். பலப்படுத்துவார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் போஜனத்தின் பலத்தை கொடுக்கிறார். பலத்தை கொடுக்கிறார். பலத்தை கொடுக்கிறார். தளர்ந்த நேரம், திடனற்ற நேரத்தில் எல்லாம் வார்த்தையாகிய மன்னாவை தந்து கர்த்தர் பலப்படுத்துறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, பண்ண வேண்டிய பிரயாணம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya. வார்த்தை தந்து பலப்படுத்துறாருனாலே பண்ண வேண்டிய பிரயாணம். ஹalleluya. 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 இயேசுவை, அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நம்ம லைஃபை வச்சு பாருங்க. லைஃப் வச்சு பாருங்க. நமக்கு அந்த பாதையை சிவந்த சமுத்திரம் மூடி இருக்கிறதுனால நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி அதுல இருந்து அப்படியே தூக்கி இங்க கொண்டு வந்து இங்கயா நமக்கு பாதை தெரியாததுனால. ஆனா இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை அதுதான். நீ வார்த்தையை கேளு, வார்த்தையை கேளு. பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எத்தனை முறை தளர்ந்து சிலர் வருவாங்க, திடீர்னு வந்துட்டு வெளியே நிற்கும், சிலர் நிற்கும் முடிச்சுட்டு உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணுமா, சரி நீங்க வாங்க. ஆராதனை முடிச்சுட்டு ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, இல்லை நான் ஆண்டவர் பேசிட்டாங்க நான் போறேன். அதான் ஆராதனை முடிச்சுட்டு பேசுங்கன்னு சொல்றது. நாம் பேசி எஃபெக்ட் இருக்காது. இங்க இருந்து ஒரு வார்த்தை வந்தா 100% தெரியும், அது ஏதோ ஒண்ணு கண்டிப்பா ஆண்டவர் சமூகத்துல இருந்து ஆண்டவர் பலப்படுத்துறாருனாலே எதுக்குங்க பலப்படுத்து, எதுக்குங்க பலப்படுத்து? இல்லைன்னா ஏசாயாவை மாதிரி ஆள் அனுப்பி சொல்லுவார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுது. அவன் பலன் இது கொண்டு அவர், அதாவது நம்ம கூட பேசுறாருன்னா நம்ம இருதயத்துக்கு தெரியும், அது தட்டும், கொழுந்து விட்டு எரியும். அதான் எனக்கான ரேமா. செய்தி கேட்க நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா என் கூட பேசுறாருன்னா நல்லா தெரியும், நல்லா தெரியும். என் சிந்தை அதுவரை வேற எங்கேயா போயிட்டு இருக்கோம். இந்த வார்த்தை வரும்போது அப்படியே சிந்தைகள் பிடிச்சு நிற்கும். உன்கிட்டதான், உனக்கு தான். ஏன்னா இருதயத்தை திறக்கிறது கர்த்தர். அந்த வார்த்தை ஆழமா விழுந்துற இருதயத்துல நினைச்சாலும் மறக்க முடியாது. லீதியாளுடைய இருதயத்தை யார் திறந்தார்? கர்த்தர் திறந்தார். இது எனக்கான வார்த்தை தான். அந்த வார்த்தை அப்படி இருக பிடிக்கிறாங்க தெரியுமா? அவங்கள இந்த வார்த்தை வெட்கப்பட்டு போக விடாது. இந்த வார்த்தையை நம்புறவங்க வாழ்ந்திருப்பாங்க. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கப்பட்ட மன்னா எப்படி கெடாமல் இருந்ததோ அப்படியே வார்த்தை உடையவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலப்படுத்துகிறார். இன்னொரு காரியத்தை கூட சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்ப, ஏற்கனவே அதை டச் பண்ண, எதற்காக பிரயாணத்தை தொடர பண்ணுகிறார் அது தெரியணும்ல. எதுக்காக? முந்தைய அப்பா ஒரு அடக்காராதனை நடத்திவிட்டு ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வச்சிருக்கிறாங்க. அதில் அப்பா நானும் கூட போகிறேன். அப்போ அப்பா சும்மா அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, தேவனை அறியாதவங்க எல்லாம் இருக்கிறதுனால அப்போ அப்படி காஸ்பல் டச் பண்ணுறதுக்காக சும்மா அப்படி கேட்டான், மனுஷன் ஏன் மறிக்கிறான் அப்படி சொல்லிட்டு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. சரி, அந்த மனுஷன் ஏன் மறிக்கிறான், சரி விட்டுருங்க. அந்த கேள்வி வச்ச உடனே ஒரு சகோதரி
பூமியின் பாரம் குறைய. நம்மகிட்ட நிறைய பேர் சிலர்கிட்ட சொல்லுவாங்க, நீ எதுக்கு இப்படி பாரமா இருக்க எல்லாருக்கும். அப்ப அதே மாதிரி எதுக்கு பிரயாணம் தொடரணும்? ஆண்டவரே, பிரயாணம் நீ இவ்வளவு நாள் வாழ்ந்து என்ன சாதித்த? எதுக்கு பிரயாணம் தொடரணும்? முதல் காரியம், என் மேல போடப்பட்ட வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறணும். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதர் அல்லவே. குழியில யோசேப்பை தூக்கி போட்டாங்க, அங்கிருந்து அவன் பிரயாணம் துவங்கினது. பிரயாணம் முடியல, பிரயாணம் தொடர்ந்தது. உண்மையில யோசேப்பு ஓடி வரான், அண்ணன்களை பார்க்க போறான், அப்பா கொடுத்த பெஸ்ட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரான். அவனுங்களுக்குள்ள இருக்கிறது உனக்கு தெரியாது, நீ அதை போடாம வந்திருந்தா கூட கொஞ்சமாவது இறங்கி இருப்பாங்க. கரெக்டா அதை தான் போட்டுட்டு வரான். எல்லாரும் தூக்கி குழியில போட்டாங்க, பிரயாணத்தை முடிக்க நினைக்கிறாங்க. பிரயாணம் தொடர்ந்தது. ஏன்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். என் ஓட்டத்தில் ஆமென் நேசித்தவர். ஆமென் ஆமென் ஆமென். நல்ல உற்சாகமா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி சாயங்காலம் வரல போயிடலான்னு தான் நினைக்கிறேன். ஆமென். லூக்கா 2வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன், லூக்கா 2:26, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு உனக்கு கொடுக்கப்பட்டதை நீ காணும் முன்னமே மரணம் அடைய மாட்டாய். ஏன்னா வார்த்தை கொடுத்தவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் உன் வாயிலை என் வார்த்தையை அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை. வார்த்தை யார் மேல இருக்கோ அவங்க மேல பாதுகாப்பு இருக்கு. வார்த்தை நிறைவேறும், வார்த்தை நிறைவேறும். இரண்டாவது, எதுக்காக தேவன் பிரயாணத்தை தொடர பண்ணுகிறார் தெரியுமா? தேவனுடைய காரியத்துக்காக. தேவனுடைய காரியத்துக்காக. இந்த எலியாவை கர்மேல் பர்வதத்தில் வரவழைத்து கர்த்தர் சொல்லுகிறார் 15வது வசனத்துல, 1 ராஜாக்கள் 19:15, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவுக்கு வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, எலிசாவை அபிஷேகம் பண்ணு. இப்படி எல்லாம் ஆண்டவர் தம்முடைய காரியத்துக்காக எலியாவை வைக்கிறார். தம்முடைய காரியத்துக்காக கர்த்தர் நமக்கு ஒரு ஓட்டத்தை துவங்க வைக்கிறார்னா, அவருடைய மோசேக்கு 80 வயசுல ஓட்ட முடிகிற காரிய இடத்துல கர்த்தர் ஒரு பிரயாணத்தை இன்னொரு 40 வருஷம் கூட்டி கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? அவருடைய காரியத்துக்காக. அவருடைய காரியத்துக்காக. அது போகாம கொஞ்சம் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் கோவம் மோசையே வழியில கொல்ல பார்த்தாருன்னு இருக்கும். உனக்கு நான் உயிரோட வாழ வச்சது என் காரியத்துக்காக. வீட்டில் போய் மனைவிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே குழந்தை பிறக்கும் போதே டிஸ்கஷன் போயிருக்கும். இஸ்ரவேல் பிரமாணத்தின்படி என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணும். அதெல்லாம் பண்ண முடியாப்பா அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் திருப்பியும் போய் சொல்லியிருப்பாரு. திருப்பியும் ஏதாவது சத்தம் போட்டிருக்கோம். ஆண்டவர் வழியில கொல்ல பார்த்தார். மனைவிகளே, உங்கள் புருஷர்களுக்கு நீங்களே உத்தரவாதிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போதான் எல்லாரும் முகத்தில் கொஞ்சம் அப்படி சிரிப்பு வருது. இதுவரை இப்படி இருந்தாங்க, இப்போ அப்படியே சிரிச்சிட்டு பிரசங்கம் நடக்கட்டும், இன்னும் சாயங்காலம் வர போட்டோம். உடனே நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களை எப்படி திருத்தணுமோ கர்த்தர் திருத்துவார். பார்க்க அதுக்கு நாங்களா கிடைச்சோம். கர்த்தர் மோசையை கொல்ல அவருடைய காரியம். அவருடைய காரியம் சமுத்திரத்தில் மூழ்காமல் பேதுருவை கை தூக்கி எடுத்தது.
4 அடுக்கு பாதுகாப்புக்குள்ளே இருந்த பேதுருவை வெளியே கொண்டு வந்தது அவருடைய காரியத்துக்கு. நீர் மகிமைப்பட்டீர், நீர் மகிமைப்பட்டீர். பத்ம தீவுல செத்தவன போல விழுந்து கிடந்த யோவான் மேல கையை வச்சு பயப்படாதே என்று சொல்லி அவனை தட்டி எழுப்பி, நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் எழுது. செத்தவன போல அந்த மூச்சு மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்டவனை எழும்பி எழுதுன்னு சொல்ல காரணம் என்ன? அவருடைய காரியத்துக்கு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் எதுக்கு? அவருடைய காரியத்துக்கு. யார் போவாய் நமது காரியமா என்று கேட்டவருடைய காரியத்துக்காக. ஓடுகிறேனா என் இயேசுவுக்காய், ஆமென். ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய். கைகளை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஆமென். ஷலபதுடரலரதனலர. எதற்காக 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 பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்? நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தை உன்னோடு முடிஞ்சிடக்கூடாது. உன் வாயிலிருந்து, உன் சந்ததியின் வாயிலிருந்து. என்ன அர்த்தம்? உன் ஓட்டம் முடிகிற இடத்துல உன் சந்ததி தொடங்கணும். அது வரைக்கும் நீ ஓடணும். உன் ஓட்டம் முடிகிற இடத்துல எலியாவே நீ போதுன்னு சொல்லிட்ட. இந்த சூறை செடிக்கு கீழே, இந்த சூறை செடிக்கு கீழே நான் உன்னை எடுத்துட்டா உன் சால்வை இதோட மக்கி போகும். நீ ஓடு, ஒரு நாள் வரும் நீ எடுத்துக்கொள்ளும் போது அந்த சால்வை எடுக்கிறதற்கு ஒரு எலிசா அங்க இருக்கணும். அது வரைக்கும் நீ ஓடணும், நீ ஓடணும். நீ செல்ல வேண்டிய பிரயாணம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம். ஆபிரகாம் மரித்ததும் பெலிஸ்தியர்கள் துறவ மூடினார்களா? 100 வயதுல சரீரம் செத்த நிலையில் இருக்கிற ஆபிரகாமுக்கு ஒரு பிரயாணத்தை துவங்க வைக்கிறார். ஈசாக்க கொடுக்கிறார். ஏன்? நாளைக்கு ஆபிரகாமே உன் ஓட்டம் முடிந்து இந்த பெலிஸ்தியர் இந்த மண்ணை போடும்போது அதை தோன்றதுக்கு ஈசாக்கு வந்து நிக்கணும். நீ பண்ண வேண்டிய பிரயாணம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்தில் நீ நிக்கிறீங்கல்ல, அந்த இடத்துல உங்க தலைமுறை வந்து நிக்கணும். அது வரைக்கும் நீங்க இல்லைன்னா யோசுவாவின் ஆரம்பமே யுத்தங்க. முச்செடி எழுந்திருக்கும் போது மோசைக்கு வயசு 80. அங்க போயிருந்தா அமலேக்கன் ஈஸியா சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான். உங்களால யுத்தம் பண்ண முடியாம இருக்கலாம், ஆனா உங்க கை உயர்த்தினா உங்க தலைமுறை ஜெயிக்கும். உங்க தலைமுறை ஜெயிக்கும். மோசே கையை உயர்த்தின தலைமுறை ஜெயிக்கும். யோசுவா வந்து நிக்கிறது வரைக்கும் மோசே நீ ஓட வேண்டியது அவசியம், நீ வாழ வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆண்டவரே, உங்க வாழ்க்கையை பாருங்க, மறைச்சு வைக்கிறாரா? தீங்கு சேர விடாம காக்கிறாரா? பலப்படுத்துறாரா? பவுல் சொல்றார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து அவரோடு இருக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனாலும் நான் இந்த தேகத்தில் குடியிருப்பது உங்களுக்கு அவசியம். ஜீவன் அவர் கையில இருக்கு. உங்களை வாழ வைக்கிறாருன்னா இன்னொருத்தங்களுக்கு அவசியம் நீங்க வாழ்றது. இன்னொருத்தங்களுக்கு அவசியம் நீங்க வாழ்றது. இன்னொருத்தங்களுக்கு அவசியம் நீங்க வாழ்றது. அதனால எதுக்கு இந்த வாழ்க்கை? ஏன் இந்த வாழ்க்கை? ஆமா, இப்படிப்பட்ட வாழ்வை வெறுத்து தற்கொலை எண்ணத்தோடு யாராவது இருக்கிறீங்க, நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வாழ்வது பிறருக்கு அவசியம். உங்களை வாழ வைக்கிறது கர்த்தர். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவன் அப்பம் அவனுக்கு குறைவதும் இல்லை. ஜெபிக்கலாமா எல்லாரும்? ஆமென். ஒரு 5 நிமிடங்கள் உங்களுக்கு எப்படி வசதி அப்படி இருந்துக்கோங்க. இந்த வார்த்தையை நீங்க உங்க முன்னாடி வச்சு முடிஞ்ச அந்த பைபிள்ல 1 ராஜாக்கள் 19 நெஞ்சோடு சேர்த்து வச்சு
பிராணனுக்காய் ஓடிக்கொண்டிருந்தவனை தேவராஜ்யத்துக்காய் ஓட வைத்தவரே, பிராணனுக்காக ஒரு நாள் கூட ஓட முடியாதவனை தேவராஜ்யத்துக்காய் 40 நாட்கள் ஓட வைத்தார். இரவு பகல். நீங்க இப்ப கொஞ்ச நேரம் பேசுங்க. இந்த வார்த்தை எப்படியெல்லாம் உங்களுக்குள்ள ஊழியம் செஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமாய் ஆவியானவர் பலமாய் கிரியை செய்ததை என் ஆவியில் நான் அதிகமாய் உணர்ந்தேன். ஆமென். ஆண்டவர்ட்ட நீங்க பேசுங்க. இனி நான் வாழ்ந்து என்னத்திற்கு? கர்த்தர் சொல்ற, நீ வாழ்வது அவசியம். என் ஓட்டம் தொடருமா? எப்படி நான் அறிய? கர்த்தர் உன்னை மறைக்கிறா, கர்த்தர் தீங்குக்கு உன்னை விளக்குகிறா, கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிற உன் வாழ்க்கையில தேவன் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நீ தேவ திட்டத்துக்கு தேவையானவன், தேவ திட்டத்துக்கு தேவையானவள். நீ தேவ காரியத்துக்கு தேவையானவன், தேவ காரியத்துக்கு தேவையானவள். ஆண்டவரே, நான் வாழ்வதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஆமே, நீ அணிந்த சால்வை உன் தலைமுறையை நிக்க வைக்கும். நீ யோர்தான கடந்தப்பா, உன் தலைமுறையும் அதே தேவன் நாமத்தில் அந்த யோர்தான கடக்கும். கர்த்தர் இடைபடுகிறார். இந்த வார்த்தை என்கிற சால்வையை ஒவ்வொருவர் மேல, ஓ ரீபா லா சூடாரா, வார்த்தை என்னும் சால்வை உங்க மேல விழுவதாக 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 வார்த்தை என்னும் சால்வை. ஓ, சூறை செடிக்கு கீழே இந்த சால்வை மட்கக்கூடாது. சூறை செடிக்கு கீழே இந்த சால்வை நாசமாயிடக்கூடாது. எழுந்து புறப்படு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், வெகு தூரம், வெகு தூரம், வெகு தூரம். ஊரா லபா சூடா ரபா சேரபல கதரா ரீமலபதடரபா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அநேகர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மனம் திறந்து பேசுங்க ஆண்டவர்ட்ட. கர்த்தர் கிரியை செய்வாராக, கர்த்தர் கிரியை செய்வாராக. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று சொன்னவர், உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள் என்று சொன்னவர் இதோ இந்த நாளில் உன்னோடு பேசுகிறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். Thank you Jesus, thank you Jesus. எത്ര நல்லவன் മതിയായവൻ എന്നെ കരുതുന്ന കർത്തനവൻ. ആമേൻ. പാടുക. ശലമധുരാ ആമേൻ. എന്റെ ആവശ്യങ്ങൾ എല്ലാം അറിഞ്ഞിടുന്ന ഏറ്റവും അടുത്ത സഹായകന്താ. എന്റെ ആവശ്യങ്ങൾ ഹല്ലേലൂയ. മനോവേദന പല ശോധന, പല ശോധന. ആമേൻ. മാമ ജീവിത പാതയതിൽ മാനോ ഉടര ബല മധുരമ ശിഖര ബല ഹന്തര ലഗദര ഹന്തര ലരദര ഓരലരെദനരേ മാറാതേറിടുമ്പോൾ മാറിൽ ரெண்டு கைகளை அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி, என் பாதையை நீர் நியமித்திருக்கிறேன்,
என்னை நீர் வாழ வைக்கிறேன். எந்த ஓட்டம் ஜெயத்தோடு முடியும். எந்த ஓட்டம் ஜெயத்தோடு முடியும். இயேசபேல் நினைத்தது போலல்ல, ஆகாப் நினைத்தது போலல்ல. கர்த்தர் நிர்ணயித்தபடியே, கர்த்தர் நினைத்தபடியே நல்ல கைகளை தட்டி ஆமென், ஆமென். சபையே கேள், சரமே கேள். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். தேவ திட்டத்துக்கு நீ தேவை, தேவ காரியத்துக்கு நீ தேவை. ஆமென், ஆமென். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த தயவுக்காய் நன்றி. விசேஷமா எங்களோடு இடைப்பட்டீர், பேசினீர். எஸ் லார்ட், நீர் மறைக்கிறீர், சத்துருவை சேர விடாமல் நீர் காக்கிறீர். ஆண்டவர், நீங்க கொண்டு செல்றீங்க. ஆண்டவர், எங்களுக்கு முன்பதாக ஓட்டத்தை நிர்ணயித்திருப்பது நீர். வேண்டிய பலனை தந்து இம்மட்டு நடத்துகிறீர். தொடர்ந்து நடத்துங்கப்பா. பிராணனுக்காக மட்டுமில்லாமல் தேவ காரியத்துக்காக என்கிற உணர்வோடு கர்த்தர் எங்களை முன்னிறுத்தி நடத்துவீராக. நீர் முன்னின்று எங்களை நடத்துவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாய், அநேக எலிசாக்களை உருவாக்குகிறதாய், அநேகருக்கு பிரயோஜனமானதாய் காணப்படுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அப்படியே செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்தும். கன, மகிமை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாமே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.